சத்திய வேதம் பக்தரின் கீதம். ஆறுதலான வார்த்தைக்காக மனிதனை நாடுவதை காட்டிலும் ஆறுதல் தரும் தேவனுடைய வார்த்தையை தேடுவதே நல்லது. வேதத்தை வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் வாசியுங்கள். உங்களுக்கு புரியாததும் புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். இருளில் இருக்கும் வரை உன்னையே உனக்கு தெரியாது. வேதம் என வெளிச்சத்திற்கு வா. உன் பாவமும் தெரியும், உன்னை சுற்றி இருப்பவைகளும் தெரியும். அசுத்தமாக அநேக வழிகள், பரிசுத்தமாக்க ஒரே வழி பைபிள் மட்டுமே. வேதத்தை பயிலாத கிறிஸ்தவன் மூடனாவான், விசுவாசத்தை பயிலாத கிறிஸ்தவன் முடவனாவான். தங்களை கொண்டு தங்களை அளப்பவர்கள் வீழ்வார்கள், வேதத்தை கொண்டு தங்களை அளப்பவர்களே வாழ்வார்கள். உம்முடைய வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு உணவாகும், உம்முடைய வசனத்தால் என் வருத்தங்கள் குணமாகும். தீதில்லா பூஸ்நேகமாய் திகட்டாத தேன் பேச்சுமாய் மனம் அமர்ந்து இளைப்பார் மிளர்கூடமாய் உம்முடைய வேதம் எனக்கு இருக்கிறது. தீயை அணைக்கும் தீ அணைப்பு கருவி போல தீமையை அணைக்கும் தீமை அணைக்கும் கருவி கர்த்தரின் வேதம். என்னை காக்க தாயுமாய் இருக்கிறது, எதிரியை தாக்க ஆயுதமாய் இருக்கிறது உம்முடைய வார்த்தைகள். என்னை பூட்டிவிட்டு சாவியை தொலைத்து விடுகிறது சில நினைவுகள், சால நிகழ்வுகள். ஆனாலும் மறுபடியும் என்னை திறக்க மாற்றுச்சாவி என்னிடம் இருக்கிறது. அது கர்த்தருடைய வேதம். உம் வார்த்தை தரும் நம்பிக்கையும் உம் வசனம் தரும் மன தைரியமும் ஆச்சரியமானவைகள். அது உலகம் சொல்லும் பயங்களுக்கும் உடல் சொல்லும் பலவீனங்களுக்கும் நேர் எதிராயிருந்து என்னை நித்தம் நடத்துகிறது.